100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு தோனி தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரிய மேல்முறையீட்டு மனு தள்ளுபடியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், முழு விவரங்கள். வணக்கம். தனக்கு எதிராக 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஐபிஎல் சூதாட்டம் குறித்து விசாரணை நடத்திய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்தார். இதன் மூலமாக தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாகவும் இதற்காக 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் மற்றும் தனியார் தொலைக்காட்சிக்கு எதிராக கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி கடந்த 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் தோனியின் வழக்கை நிராகரிக்க கோரி முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மனுவை தனி நீதிபதி சாட்சி விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் இந்த மனுவை ஏற்றுக்கொண்டால் பிரதான வழக்கு முடிவுக்கு வர இன்னும் பல ஆண்டுகளாகும். எனவே அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இந்த நிலையில் தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து சம்பத்குமார் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் ஆகியோருடைய அமர்வில் இன்று தீர்ப்பிற்காக வந்துவிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கின் ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமாரின் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் தோனிக்கு எதிரான வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் சம்பத்குமாரின் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். ஆனந்த்குமார், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.